ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பவரை தாங்க ரோப்ளாக்ஸில் இருக்கிற எலிமெண்டல் பவர் டைக்கூன் பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். சூப்பர் பவர்னு சொன்னேனே, அதான் பேர்லேயே சூப்பர் சோனிக் சூப்பர்னு ஆரம்பிச்சிருக்கு கைஸ். ஃபஸ்ட்டே கொஞ்சம் இது பில்டு பண்ணிட்டேன், ஏன்னா ரெக்கார்டிங்கில் இருந்து இருக்குதுன்னு சொல்லி பில்டு பண்ணேன். ரெக்கார்டிங் ஆஃபில் இருக்குது கைஸ். ஓகே, இதை கண்டுக்காதீங்க. கொஞ்சம் இது தான் கைஸ் பில்டு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ 6500 வந்துடுச்சு, 6500 ரூபா. ஓகே, இப்போ வந்து வால் 2. ஓகே, வால் 2 வந்து பில்டு பண்ணிடலாம். ஓகே, வால் 2 இதுதான் வால் 2னா அப்போ அது தெரில, சரி விடுங்க. இப்போ நம்ம வந்து எவ்வளோ தேவைப்படுது, வால் 3 அதை அன்லாக் பண்ணிடலாம் கைஸ். இது சூப்பர் சோனிக் பவரில் நிறையா பேர் இங்கே வந்து எக்யூப் பண்ண பார்ப்பாங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம பவருக்கு வரலாம் கைஸ். இப்போ டோருக்கு லேசர் லைட் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வால் 3. இப்போ 8000 வேணும் கைஸ். அது வர சும்மா இருப்போமா, எங்கேயாச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்போம். ஐயோ, இப்போ ஹெட்லெஸ் அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு கைஸ். மான்ஸ்டராக எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அப்படி ஒரு கேரக்டர் வந்திருக்கு. அதை தோக்கடிக்கணும். வேறு யாராச்சும் தோக்கடிச்சுப்பாங்க நம்ம, ஏன்னா சூப்பர் பவர் எதுவுமே அன்லாக் பண்ணல. சரி விடுங்க, நம்ம சும்மா நிற்போம். எல்லோரும் முடித்ததுக்கப்புறம் அங்கே காசு கிடைக்கும், அது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். ஏன்னா எனக்கு நிறைய வேலை வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ எல்லாத்தையும் பில்டு பண்ணுறதுல பார்ப்போம். இன்னும் யாருமே தோக்கடிக்கலையா? இப்போ என்கிட்ட சூப்பர் சோனிக் பவர் எல்லாமே இருந்தால் நான் இப்போயே பண்ணிடுவேன் கைஸ். ஓகே, இப்போ 8000 வந்துடுச்சு கைஸ் ஒரு வழியா. இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம் கைஸ். போவோமா? போயாச்சு. என்ன படிக்கட்டுக்கணும்? ஐயோ, இதுக்கு ஒரு 1000 ரூபா தேவையாங்க கைஸ். ஓகே, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இருக்குது? எவ்வளோ நேரம்? கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த மான்ஸ்டரை அழிச்சிருவாங்க. இன்னும் 143 லைஃப் இருக்குது கைஸ் அந்த மான்ஸ்டருக்கு. இந்த தோக்கடிச்சிட்டாங்க, நம்ம போய் கலெக்ட் பண்ணணும். கோ 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 கோ. என்ன கைஸ், ஒன்று கூட கலெக்ட் பண்ண முடியல. ஸ்பீடாக வரலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட ஸ்பீடாக வரல. அதனால வேறு யாரோ கலெக்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும். இப்போ நம்மகிட்ட 5000 இருக்குது கைஸ். இதுவே போதும். 5000 இருக்குது கைஸ், இதுவே போதும் கைஸ். ஏன் 3rd ஃப்ளோர் போனால் தான் நிறையா காசு தேவைப்படுது. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தானே இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம மேலே போகிறோம். வேணாம். இப்போ படிக்கட்டு வந்தாச்சு. ஏன்னா ஏற்கனவே நிறையா வாட்டி நிறையா பவரில் போயிருக்கேன் கைஸ். இந்த படிக்கட்டு வைக்கலைன்னா அந்த ட்ராப்பரே காமிக்காது. இதான் 10,000 வேணும். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எவ்வளோ? வெறும் 600 ரூபா தான். அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ ட்ராப்பர் 1ஆ 2ஆ 3ஆ இருங்க. ட்ராப்பர் 1. ஓகே, அன்லாக். நெக்ஸ்ட் இதுக்கு 35,000 தேவையா? சரி விடுங்க. வால் 1 பில்டு பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே கீழே போய் இன்னும் கொஞ்சம் இது எடுத்துப்போம். 7000 வந்திருக்கு, அதாவது 7000 ரூபா. நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸு கலெக்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே, போர் அடிக்குது. உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எந்த கொஸ்டின் கேட்கலாம்? இருங்க, நல்லா யோசிக்கிறேன். அந்த பொருளை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம தெரிஞ்சவங்க நிறையா பேர் அந்த பொருளை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பொருள் சொல்லுங்கள், தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போயாச்சும் சேர்ந்துருக்குமா? இருங்க 35,000 இல்லை, இன்னும் 3000. அதுதான், இன்னும் 2000. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான், வந்தாச்சு. ஓகே கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சுக்கிட்ட
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா நான் ரெகுலராக ரோப்ளாக்ஸ் வீடியோ இல்லாட்டி வேறு கேம் வீடியோலாம் போடுவேன் கைஸ். இப்போ நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, நான் வந்து ஒரு கேம் யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த கேம் வீடியோ போடலாமான்னு தான். அது ஒரு சர்வைவல் கேம் தான் கைஸ். போடலாமான்னு தோணுது. போட்டால் போடுறேன் கைஸ். எப்பயாச்சும் நான் போடுறேன் அந்த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டோமே, சரி கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்போம். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம 52,000 வந்தாச்சு. இப்போ மேலே போவோமா? 80,000 வேணுமா? சான்ஸே இல்லை சேர்க்குறதுக்கு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மிச்சதெல்லாம் பில்டு பண்ணலாம் கைஸ். ஓகே, வால் 3. ஓகே, இப்போ வந்து மிச்சம் என்ன இருக்குது? ஓகே, ஹெல்த் அடுத்து எலிமெண்டல் பெட்டு, அடுத்து அந்த எலிமெண்டல் பாடி எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? 80,000 தேவைப்படுது. சும்மா இருந்தாலும் போர் அடிக்குது. நம்ம ஏதாச்சும் பண்ணுவோமா? சிம்பிள், இதை போய் கலெக்ட் பண்ணும். இருங்க நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது கைஸ். ஆனால் அந்த இடத்துக்கு தான் போக முடியலை. நிறையா வாட்டி நான் 2-3 வாட்டி போயிருக்கேன். இப்போ போகணுன்னு ஆசையாக இருக்குந்தா, எந்த பவரும் யூஸ் பண்ணாமல் இப்போ போகணுன்னு இருந்தால் அங்கே ஒரு இடம் தெரியுதா, அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம இன்னும் பவரே அன்லாக் பண்ணல. பவர் அன்லாக் பண்ண தான். இந்த கேமில் நிறைய ஹிடன் பிளேஸ்லாம் இருக்குது கைஸ். நானும் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, இந்த வழியாக போனோன்னா வேறு கேமுக்கு கூட்டிகிட்டு போயிடும்னு நினச்சேன். ஆனால் இது வந்து வேறு கேமுக்கு கூட்டிகிட்டு போகல. வெயிட் மறுபடியும் ஒரு வழியாக வர போகிறேன் கைஸ். தெரியாமல் அந்த போர்டை டச் பண்ணிட்டேன் கைஸ். அதான் வேறு கேமில் கூட்டிகிட்டு போயிடுச்சு. இருங்க, இப்போ நல்லா டவர் கிடச்சிச்சின்னா இப்போ வந்துடலாம். இருங்க, டவர் வேறு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் கைஸ், ஒரு வழியாக கேமுக்குள்ளே வந்துட்டோம் மறுபடியும். இப்போ ஏதாச்சும் ஒரு பவரை எடுத்துட்டு இப்போ மறுபடியும் சூப்பர் சோனிக்குள்ளே போயிடலாம் கைஸ். இனிமேல் நம்ம வேறு எங்கேயும் வாட் ஹேப்பண்ட்? மறுபடியும் 750 ரோப்ளாக்ஸ் 750 இது தேவையா? நல்ல வேலை, ஒரு பக்குன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி இன்டர்நெட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். திடீர்னு பயந்துட்டேன் கைஸ், மறுபடியும் பண்ணணுமான்னு. அதான் சரி, இனிமேல் நம்ம வேறு எங்கேயும் போக வேணாம், நம்ம இங்கேயே இருக்கலாம் கைஸ். என்ன பண்ணலாம்? நம்ம இந்த இடத்துல வெளியே வேணால் போவோம் கைஸ். இது சூப்பர் சோனிக்கா? வெயிட் ஆமாம் கைஸ், இது சூப்பர் சோனிக் தான். நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய பவர் கிடைக்கும் கைஸ். வாங்க பார்க்கலாம் எப்படி தான் நல்லா பவர் கிடைக்குதுன்னு. இப்போயாச்சும் 80,000 65,000 தானா? சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இல்லாட்டி யாராச்சும் கூட ஃபைட் பண்ணுவோமா? ஃபைட் பண்ணலாம் வேணாம், ஏன்னா நம்மகிட்ட ஒரு பவரும் இல்லை. பவர் இருக்குது கைஸ். நிறைய ரீபத்து பண்ணிங்கன்னா இங்கே ரீபத் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டச் பண்ணிவிட்டு அந்த புக்கு ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க பவர்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ரீபத் பண்ணி ஆகணும். நான் நிறையா வாட்டி ரீபத் பண்ணியிருக்கேன், ஏன்னா சூப்பர் சோனிக் பவருக்காக. ஓகே, இந்த சூப்பர் சோனிக் பவர் வாயிலேயே நுழைய மாட்டேங்குது கைஸ். திடீர்னு சோனிக் தான் கைஸ் வருது. சூப்பர் சோனிக்னே வர மாட்டேங்குது வாயில். சரி விடுங்க, 80,000 வந்தாச்சு. இப்போ ட்ராப்பர் அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு 3rd ஃப்ளோர் தான் கைஸ். அதுக்கு வந்து நம்ம என்னமோ காசு சேர்த்து வைக்கணும் கைஸ். எவ்வளோன்னு பார்க்கலையே, எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம வெளியே எங்கேயாச்சும் சும்மா இருந்தாலாச்சும் 2 லட்சம் அசால்ட்டாக கிடச்சிடும். இந்த இடத்துல நின்றோன்னா போதும் கைஸ், நம்மளுக்கு கிடைக்கிறது 50% இன்க்ரீஸ் ஆகும் என்னமோ. ஐயோ, யாரா அந்த சூப்பர் சோனிக்கு தெரியலை. நம்ம சரியாக கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே
இன்னொருத்தவ கலெக்ட் பண்ணிட்டாங்க கைஸ். ஓகே விடுங்க. இப்போ எவ்வளோ என்னமோ தேவைப்படுது, வெயிட் பண்ணன்னு தான். என்னமோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். யாரோ மேலே வந்த மாதிரியே எனக்கு தோணுது. மேலே வந்தாங்களா? இல்லை, எனக்கு தோணுச்சு கைஸ், லேசாக தோணுது. இந்த ஸ்பேஸ். ஓகே விடுங்க, நம்ம பவரே அன்லாக் பண்ணல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம பவரை எடுக்க வருவாங்க கைஸ். நானும் நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன். ஓகே விடுங்க. இப்போ நம்ம எவ்வளோ வந்திருக்கு? அவள் தான் கைஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, இதை கலெக்ட் பண்ணிடலாம். கலெக்ட் பண்ணியாச்சு. 233K. சான்ஸே இல்லை இது சேர்க்குறதுக்கு. சான்ஸ் இருக்குது, ஆனால் ட்ராப்பர் ஒன்லேயே சேர்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை. நிறையாது பில்டு பண்ணால் சேர்க்கலாம். ஓகே இப்போ படிக்கட்டு வந்துடுச்சு. இப்போ மேலே போகலாமா? ஐயோ வந்தாச்சு. ஓகே மேலே போக போகிறேன். அவள் தான் வந்துட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேலை என்னதுன்னா ட்ராப்பர் 12,000. இது 2,50,000. சான்ஸ் கம்மி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஆனாலும் வெயிட் பண்ணியாச்சு. நான் இந்த பவர் அன்லாக் பண்ணிடுவேன் கைஸ், எல்லா பவரையும். ஓகே 1 லேக் வந்துடுச்சு, 1 லட்சம். ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே இங்கே போய் நின்றுட்டு அப்படியே வர வேண்டியதான். வேறு யாராச்சும் நின்றாங்கன்னா பார்த்துக்கலாம், அது வர நம்ம நின்று இருக்கலாம். வேறு யாராச்சும் நின்றாலும் என்ன பண்ண முடியும், நம்மள்கிட்ட பவரே இல்லை. 2,50,000. ஆமாம். ஓகே இன்னமும் தேவைப்படுதே. இருங்க, மறுபடியும் நடுவில் போய் நிற்கலாம். ஏன்னா இங்கே நின்றா 50% எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் கைஸ். அதான். ஓகே நம்ம போகலாமா? போகலாம். ஓகே உள்ளே வந்தாச்சு, உள்ளே வரப்போகிறோம். வந்துட்டேன் கைஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், இன்னும் 10,000. 10,000. அவள் தான் கைஸ் வந்துடுச்சு கைஸ். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மேலே போயிடலாம். எப்பட்றா ஜம்ப் பண்ணிட்டேன்? எப்படி ஃபஸ்ட்டு இவ்வளோ ஹைட்டில் ஜம்ப் ஆகுறேன்? எப்படி, அதுவும் பேக்கில் தான்? அவள் தான் ஈஸியாக ஜம்ப் ஆகுறேனே. சரி விடுங்க. என்னாச்சு? இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது 1 மில்லியன் கிட்டத்தட்ட வரப்போகுது கைஸ். 1 மில்லியன்னா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோன்னு. 1 மில்லியன் வந்துருச்சுன்னா அவள் தான் எல்லாத்தையும் பில்டு பண்ணிட்டு போக வேண்டியதான். அதுதான் 1 மில்லியன் வந்துருச்சு. போயிடலாமா? இப்போ போனேனே, மறுபடியும் போக முடியல. வந்துட்டேன் கைஸ், வந்துட்டேன். இனிமேல் நம்மளால் மறுபடியும்லாம் வரவே முடியாது. வால் 9 பில்டு பண்ணியாச்சு. ரூஃபு பில்டு பண்ணிட்டோன்னா செக்யூரிட்டி கன் அதையும் பில்டு பண்ணிட்டோன்னா அவள் தான் கைஸ். இருங்க, பில்டு பண்ணியாச்சு கைஸ். இனிமேல் நம்ம நடந்து போயிட்டு நடந்து வரணும். ஏன்னா நம்மளால் அது வர ஜம்ப் பண்ண முடியாது கைஸ். ஏற்கனவே நிறையா வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே செக்யூரிட்டி கன்று போட்டனால நம்ம எல்லா பவரையும் அன்லாக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவர் என்னது இருக்குது பார்ப்போமா? இது என்ன பவர்? கன்று மாதிரி தான் கைஸ், நார்மல் கன்று தான். இது நல்லா இல்லை, நல்லா தான் இருக்கும். எல்லா பவரும் நல்லா தான் இருக்குது. இது என்ன பவர்? சூப்பர். இது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். தேர்டு பவர். ஜம்ப் பண்ணுறாங்க ஸ்பீடாக. ஓகே நம்ம கொஞ்ச நேரம் மேலே போகலாம். ஏன்னா மேலே பில்டு பண்ணணும் நிறையாது. 2 மில்லியன் இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் பில்டு பண்ணலாம். ஆனால் மேலே இன்னொன்று இருக்குது கைஸ். அது எவ்வளோ தெரியுமா? 3 மில்லியன். 3 மில்லியனுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் கைஸ். ஓகே இப்போ பில்டு பண்ணலாமா? ஓகே இது என்ன பவர்? வெயிட் பார்க்கலாம். பார்த்துட்டேன். இது என்ன நடந்துச்சு? ஒரு கோடு மாதிரி என்னமோ வந்துச்சு, சரியா தெரில. அடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு, வந்துடுச்சுமா. இந்த மாதிரி அட்டாக் பண்ணுமா? ஓகே நெக்ஸ்ட்டு பவர். இது என்ன பண்ணுது? இருங்க, என்ன கைஸ் நகர முடியல. நகர்ந்துட்டேன். ஓகே இப்போ பண்ணோன்னா என்னாச்சு? நம்ம டெலிபோர்ட் ஆகுறோம் கைஸ் இங்கேருந்து அங்கே. ஓகே இப்போ சோனிக் எப்படி இருக்கு? இதுவும் அதே மாதிரி ஸ்பீடை அட்டாக் பண்ணுறதுக்கு வேணால் இது யூஸ் பண்ணலாம் கைஸ். ஓகே
இப்போ எபிலிட்டி 6 தான் கைஸ் அன்லாக் பண்ணியிருக்கோம். இருங்க டெஸ்ட் பண்ணலாம் இது. ஓகே கைஸ் இப்போ டெஸ்ட் பண்ணலாமா? ஓகே இப்போ சூப்பர் சோனிக் வேவ். இருங்க இது வந்து இந்த பேக் டச் பண்ணோன்னா சூப்பர் சோனிக்னு வருது. இந்த பவர் தானே அங்கே பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் சோனிக் கூட யூஸ் பண்ணானே. இருங்க இப்போ நம்ம வந்து மேலே போவோம். என்னமோ 2 மில்லியன் இருக்குது. அதான் எப்படின்னு தெரில. சரி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம பூஸ்ட் 1 அது வந்து ஹெல்த் போர்ஷனா, ஹெல்த்து நம்மகிட்ட இருக்குது கைஸ், ஹெல்த் இருக்குது. அடுத்து ஸ்பீடு வந்து நம்மகிட்ட இருக்குது. அடுத்து போர்ட்டல்னா தெரியும் அந்த இது டெலிபோர்ட் ஆகுமே, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அதுவா? தெரியும். ஓகே இப்போ வந்து நம்ம நடுவில் இந்த ராக்கெட்டை போக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே போகலாம் கைஸ். மேலே போகலாமா? மேலே போயாச்சு. மேலே போகலை, இன்னும் போகணும். போயிட்டோமா? அவ்வளோதான் கைஸ் வந்தாச்சு. இங்கே 150 ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஆமாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 8000 9000 கிடைச்சாலே போதுன்னு இருந்தோம். இப்போ நம்மளுக்கு 10 மில்லியன் கிட்டத்தட்ட கிடைக்க போகுது, அது ஒரு செகண்டுக்கு. இருங்க எல்லாத்தையும் பில்டு பண்ணிட்டேன்னா மேலே ரீபத்து காட்டுதில்ல, ரீபத்து போயிடுச்சு. அப்போ நம்ம எல்லாத்தையும் பில்டு பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் வச்சு யாராச்சும் அட்டாக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அட்டாக் பண்ணுவோமா? ஓகே அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம அட்டாக்லாம் பண்ண வேணாம். ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ எண்டு பண்ணிக்கலாம். ஆமாம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லவே மறந்துட்டேன் கைஸ், முக்கியமான விஷயம். அது என்னதுன்னா, இது போன வீடியோவில் என் கூட இன்னொருத்தவர் ப்ளே பண்ணார்ல கைஸ், அவர் வந்து இந்த வீடியோவில் வரல கைஸ். அடுத்த வீடியோவில் வேணால் வருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே பை கைஸ். ஓகே வெயிட் பண்ணுங்கள். இங்கே ரீபத் காட்டுதில்ல கைஸ், அந்த ரீபத் பண்ணணும். ஆனால் எனக்கு சூப்பர் சோனிக் பவர் தேவைப்படுது. யாராச்சும் நான் வேறு பவரில் இருக்கும்போது என்னை அட்டாக் பண்ணாங்கன்னா நான் டக்குன்னு சூப்பர் சோனிக்காக மாறிடுவேன். அதான் கைஸ், அதனால நான் ரீபத் பண்ணலை. ஓகே பை கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சஞ்சய் டிஜிட்டல் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி கேம் ப்ளே வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதோட ஷேர் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.